பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம் 3 கெட்டவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க ஆரம்பித்து 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். 2 கெட்டவர்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று பார்த்தோம். 2வது, கேட்டுக்கு ஏதுவாக, அதாவது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பிரசங்கிக்காமல் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்குது, அதற்கு ஏதுவாக கேட்டுக்கு ஏதுவாக வேதத்தை புரட்டி தந்திரமாய் போதிக்கிறவர்கள், அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் தூஷிக்கப்படும், அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள் என்பதை நேற்று சொன்னேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சத்திய மார்க்கம் அநேக ஊழியக்காரங்களால் தூஷிக்கப்படுகிறது, அவர்கள் கெட்டவர்களே என்று சொல்லி நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். 3வது கெட்டவர்கள் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 23வது அதிகாரம், கொஞ்சம் கடினமான வார்த்தை. 23:11, அவளுடைய தங்கையாகிய அகோலிபால் இதை கண்டும் தன் காம விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவள் ஆனாள். எப்படி? இதை கண்டும், அவளுடைய தங்கையாகிய அகோலிபாமால் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவளானால், தன் சகோதரியின் வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று. அதாவது சகோதரின்னு யாரை சொல்கிறான்னா, இஸ்ரவேல் யூதா 2 இருக்குல்லவா, கோத்திரம் 2 புரியுதில்ல, அதாவது ராஜ்யபாரம் 2 புரியுது. சாலமோனுக்கு பின்பு ரெகோபயாமுடைய காலகட்டங்களில் ரெகோபயாம் 2 கோத்திரத்தையும் யெரொபெயாம் கையில் 10 கோத்திரமும் கொடுக்கப்பட்டு 2 புரியுது. அப்படி சொல்லும்போது தான் இவர் 2 பேருக்கும் பேர் சொல்லுவார். சரி, அதுக்கப்புறம் நேரம் ஆயிரும், நான் வேகமாக சொல்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், அவருடைய தங்கையாகி அகோலிபால் அப்படின்னு சொல்லுவார். அது யாருன்னா யூதாவை சொல்கிறாரு. என்ன பண்ணுறாப்புல, அவளை பார்க்கலும் இவள் கெட்டவள் ஆயிட்டா அப்படிங்கிறார். எது நிமித்தம் அப்படின்னா, அவருடைய மோகத்தின் நிமித்தம் அப்படிங்கிறார். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் படிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் நம்மை கொஞ்சம் அதிகமாய் கடிந்து கொள்வது போல் தெரியும். ஆனால் அது கடிந்து கொள்கிறதான். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நேசிப்பதற்கு பதிலாக உலகத்தை நேசித்தார்கள், விக்கிரகங்களை நேசித்தார்கள். அதாவது ஆண்டவர் வேசித்தனம் என்று சொல்லியது என்ன வேசித்தனம்னா, ஆண்டவரையும் நேசிப்பதும் உலகத்தையும் நேசிப்பதுக்கு பேர் தான் வேசித்தனம். ஆண்டவரையும் நேசித்து அந்நிய தெய்வத்தை சேவிப்பதற்கு பேர் தான் வேசித்தனம். நீங்கள் வேசித்தனம் என்று சொன்ன உடனே நேரடியாக அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சரிங்களா? நேரடியான வார்த்தைகள் வருகிற இடத்துல நேரடியான வார்த்தைகள் உண்டு. இங்கு சொல்வது, கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வத்தை ஒரு மனிதன் பின்பற்றுவானே ஆனால் அவன் வேசித்தனம் பண்ணுகிறான். அதே போல கர்த்தரையும் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலகத்தை நேசித்து பொருளாசையை நேசித்து உலக பிரகாரமான வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபடுவானே ஆனால் அதுவும் ஒரு வேசித்தனம் என்று தான் வேதம் சொல்லுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த அகோலிபால் தன்னுடைய தமக்கை விட வேறாயிட்டுனா கெட்டவளாயிட்டா. ஏன்னா இவள் உலகத்தின் மேலே அவளுக்கு மோகம் ஜாஸ்தி ஆகிட்டு அப்படிம்பாரு. இதுக்கு நான் இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். நெகேமியா ஒரு ஜோம் ஒன்று வரீங்க, படிச்சிருக்கீங்களா? நெகேமியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா 1வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் படிக்கிறேன் பாருங்கள். நெகேமியா 1ல் அவர் சொல்லும்போது 1:7 நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்கள்ல, யூதர்கள் சிறைப்பட்டு போனாங்கள்ல, சிறைப்பட்டு போன அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பையன்தான் யாருன்னா இவர் நெகேமியா. அவர் ஜெபம் பண்ணுறாரு, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு, உம்முடைய தாசனாகிய நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளையிட்ட நீதி நியாயங்களையும் நாங்கள் என்ன செய்யலைன்னா கை கொள்ளாமல் போனோம். எப்படி? கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரும் ரொம்ப கெட்டவங்களாயிட்டோம். என்ன ஆயிட்டோம்? நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் அப்படிங்கிறாரு. நான் மறுபடியும் படிக்கிறேன். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தானியேல் சொல்லுவார், நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தேன் பாரு. நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்வார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் பாரு.
ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருப்பார். இப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக இருந்தோங்கிறார். அதே போல் நீங்கள் ஆதியாகமத்தில் படித்தீங்கன்னா பூமியானது கர்த்தருக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்ததுன்னு போட்டிருக்கோம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்கே இவர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக கெட்டவர்களாக இருந்தோம். ஏன்னா நீர் கொடுத்த கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளலை, உம்முடைய நியாயங்களை நாங்கள் கை கொள்ளலை. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களையும் திட்டினார்ல, அது எசேக்கியேலை திட்டுறாருல. ஏன்னா எசேக்கியேலும் சிறையிருப்புக்கு பின்பு பேசினது தான், இவரும் சிறையிருப்புக்கு பின்பு தான் சொல்கிறார், நாங்கள் ஒத்துக்கிறார், நாங்கள் கெட்டவங்கள தான் நடந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம கெட்டவங்களாக இருக்கிறோமா, போன வாரம் பார்த்தோமே நல்லவங்களாக இருக்கிறோமா? அப்போ யார் கெட்டவங்க? 2 காரியம் அதை இப்படி சொல்லி முடிக்கிறேன். எப்படி தெரியுமா? கர்த்தரையும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தின் பின்னாலேயும் ஓடுறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகன்னு போட்டிருக்கு. உலகம் உங்களுக்கு பாத்திரவானா இருக்காது, நான் உலகத்தார் அல்ல, அதனால் நீங்களும் உலகத்தார் அல்லன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி சில பேருக்கு இயேசுவும் வேணும், உலக பிரகாரமான வாழ்க்கையும் வாழணும். அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாமல் எல்லாரை போல வாழ்கிறது தான் உலக வாழ்க்கை. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். சரியா? 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரும் வேணும், அந்நிய தெய்வமும் வேணும், விக்கிரக வழிபாடும் வேணும். சில பேர் சமயம் வாச்சா விக்கிரகத்திட்ட ஓடிடுறது, இதுக்கு பேர் விபச்சாரம். சரியா? இது செய்யக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறார், அகோலி பால் தமக்கையை விட கெட்டவள் ஆயிட்டா அப்படின்ட்டார். சரியா? இது செஞ்சால் கெட்டவங்க. அதே போல் எங்கே போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் கெட்டவர்கள். நெகேமியா பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுறார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் உமக்கு முன்பதாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம யாரும் கர்த்தருக்கு முன்பாக கெட்டவர்களாக நடக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்கணும், உத்தமர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவங்களாக இருக்கணும். இவர் பவுல் சொல்லுவார், நாங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுறோங்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு முன்னால் நம்ம யோக்கியமானவங்களாக இருக்கணுமே தவிர கெட்டவங்களாக நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. நாளைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நாளைக்கு சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கெட்டவங்களாக வாழாதீங்க, நல்லவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். God bless you.